Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்டு பை. ஸோ இந்த இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்ணுறது யூனிசெஃப், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ரைட்? ஸோ இந்த யுனிசெஃப் ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் அப்படிங்கிற அமைப்போட இணைந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ முதல் முறையாக அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் வந்து த கிளைமேட் கிரைசிஸ் இஸ் அ சைல்டு ரைட்ஸ் கிரைசிஸ் இன்ட்ரடியூசிங் தி சில்ட்ரன்ஸ் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ், ரைட்? ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் அனாலிசிஸ் ஆஃப் கிளைமேட் ரிஸ்க் ஃப்ரம் எ சைல்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ குழந்தைகள் வந்து இந்த காலநிலை மாற்றம் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த இண்டெக்ஸுக்கு கீழே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் இட் ரேங்க்ஸ் கண்ட்ரீஸ் பேஸ்ட் ஆன் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போஷர் டு கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்டல் ஷாக்ஸ். ஸோ குழந்தைகள் வந்து இந்த காலநிலை மாற்றம் சார்ந்த பிரச்சனைகளால் எப்படி பாதிக்கப்படுறாங்க, குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சைக்ளோன்ஸ், ஹீட் வேவ்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வச்சு நாடுகளை தரவரிசைப்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியாவுடைய தரவரிசை வந்து 26வது இடத்துல இருக்குது, 26th ரேங்கில் இருக்குது இந்த இண்டெக்ஸுக்கு கீழே. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் கேட்டகரி. இந்தியா வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்க் கேட்டகரி, அதாவது இந்தியாவினுடைய குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இந்த காலநிலை மாற்றம் சார்ந்த பிரச்சனைகளால் அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் குவாட் குரூப்பிங் ஆர் குவாட்ரலேட்ரல் குரூப்பிங்? ஸோ குவாட் குரூப்பிங் அப்படிங்கிறது 4 நாடுகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு. ஸோ அதில் எந்த நாடுகள், அந்த 4 நாடுகள் அப்படின்னு பார்ப்போம் இதில். ஸோ யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், ரஷ்யான் இருக்குது. இதில் ரஷ்யா குவாட் குரூப்பிங்கில் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் குவாட் குரூப்பிங். ஸோ யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் இந்த 4 நாடுகளும் உள்ளடக்கின கூட்டமைப்பு தான் குவாடு. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ 1, 2, 3 and 4 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ இப்போ இது ஏன் நியூஸில் இருந்ததுன்னா, ரீசன்ட்லி இந்த குவாட், இந்த குவாட்ரலேட்ரல் ஃப்ரேம் ஒர்க் நேஷன்ஸ், இந்தியா, யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகளும் சேர்ந்து மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு கடல் சார்ந்த போர் பயிற்சியை பண்ணியிருந்தாங்க குவாம் அப்படிங்கிற பகுதியில். ஸோ இந்த குவாம் அப்படிங்கிற ஐலண்ட் வந்து இட்ஸ் அன் ஐலண்ட், இது பசிபிக் ஓஷனில் இருக்குது. இந்த யூஎஸ்க்கு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஐலண்ட் தான் இந்த குவாம். ஸோ அதில் இந்த 4 நாடுகளும் இணைந்து மலபார் போர் பயிற்சியை பண்ணியிருந்தாங்க, கடல் சார்ந்த போர் பயிற்சியை பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இது நியூஸில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் உபர்தே சித்தாரே அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ இது ஒரு ஃபண்டு, அது என்ன, எதுக்கான ஃபண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் டு ஃபெசிலிட்டேட் டெப்ட் அண்ட் இக்விட்டி ஃபண்டிங் டு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் எம்எஸ்எம்இஸ். ஓகே, ஸோ எம்எஸ்எம்இனா உங்களுக்கு தெரியும், மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸோ சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், குறிப்பாக ஏற்றுமதி சார்ந்து பணி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்தது, த ஃபண்ட் ஹேஸ் பீன் செட் அப் பை எக்ஸிம் பேங்க் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரைட்? ஸோ இட் ஹேஸ் பீன் செட் அப் பை எக்ஸிம் பேங்க் தான், எக்ஸிம் பேங்க் கரெக்ட் தான், பட் ரிசர்வ் பேங்க் அதில் பங்காற்றலை. ஸோ சிட்பி, ரைட்? ஸோ சிட்பி இஸ் தி அனதர் என்டிட்டி. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபைன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த உபர்தே சித்தாரே அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை. ஸோ எதுக்கு அப்படின்னா, அந்த எம்எஸ்எம்இ, எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் எம்எஸ்எம்இஸை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ இட் ஹாஸ் பீன் செட் அப் ஜாயின்ட்லி பை தீஸ் 2 entities, எக்ஸிம் பேங்க் அண்ட் சிட்பி, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் அமங் தி ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட், ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? ஸோ ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, கீழடி, மதுரை, பொற்பனக்கோட்டை, புதுக்கோட்டை, கொடுமணல், நாமக்கல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஆதிச்சநல்லூர், கீழடி, பொற்பனக்கோட்டை, கொடுமணல் எல்லாமே எக்ஸ்கவேஷன் சைட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் சைட், அகழ்வாய்வு நடக்கக்கூடிய பகுதிகள், தமிழ்நாட்டை அகழ்வாய்வு நடக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்து அது இருக்கக்கூடிய மாவட்டங்களை போட்டிருக்காங்க, ரைட்? இப்போ பார்க்கலாம் நம்ம எது கரெக்டாக பொருந்தி இருக்குது அப்படின்னு. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்குது, அது கரெக்டு. கீழடி, மதுரை, கீழடி மதுரையில் இல்லை, கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் மாவட்டம் வந்து சிவகங்கை. ஓகே, அடுத்து பொற்பனக்கோட்டை, புதுக்கோட்டை, இது கரெக்டு. பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. கொடுமணல் நாமக்கல் இல்லை, கொடுமணல் இருக்கிறது ஈரோடு மாவட்டம். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் யுக்த் தாரா.
ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் யுக்தாரா? யுக்தாரா அப்படிங்கிறது ஒரு பிளானிங் போர்ட்டல், ஒரு ஜியோஸ்பேஷியல் பிளானிங் போர்ட்டல் with joint efforts from Indian Space Research Organization ISRO and Ministry of Science and Technology ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லை, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் வில் சர்வ் அஸ் தி ரெபாசிட்டரி ஆஃப் அசெட்ஸ் கிரியேட்டட் அண்டர் வேரியஸ் நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் லைக் எம்ஜிஎன் ரேகா. ஸோ இது வந்து கரெக்ட், ரைட்? ஸோ இட் வில் சர்வ் அஸ் அ ரெபாசிட்டரி அப்படிங்கிறது கரெக்ட். ரெபாசிட்டரினா டேட்டா பேஸ், ஃபைன். ஸோ இங்கே ஆப்ஷன் பி 2 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ இது என்ன எக்ஸாக்ட்லி யுக்தாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு டெக்னாலஜிக்கல் போர்ட்டல். ஓகே, இது ஒரு டெக்னாலஜிக்கல் போர்ட்டல். ஸோ ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு, ரைட், ஸோ ஒரு பகுதியினுடைய ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக மேப் பண்ணி ஜியோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பொதுவாக நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு இடத்துல பணி நடக்குது அப்படின்னா அந்த பகுதியை வந்து ஜியாலஜிக்கலி மேப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இடத்துடைய ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் எலாங் வித் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த ரெபாசிட்டரியில் ஸ்டோர் ஆகிரும். ஸோ அதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் இது. ஸோ இட் யூசஸ் தீஸ் டெக்னாலஜிஸ். ரிமோட் சென்சிங் பயன்படுத்துகிறாங்க, அப்புறம் வந்து அந்த இடத்தினுடைய ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி கரெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் இஸ் பப்ளிஷ்டு பை. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஜூலையில் நியூஸில் இருந்தது, ஆனால் சமீபத்தில் இது சார்ந்த டிஸ்கஷன்ஸ் வந்து நியூஸில் இருந்தது. ஸோ அதனால் நான் இங்கே இந்த கொஸ்டினை வந்து எடுத்துருக்கிறேன். சரி பாருங்கள், இந்த நியூஸ் இந்த ரிப்போர்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இட் அனலைசஸ் அண்ட் ப்ரெடிக்ட்ஸ் குளோபல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ பொருளாதார வளர்ச்சி, உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த, அது வந்து ஒரு நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டினுடைய வேலை. ஸோ அப்போ இப்போ என்ன இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா, it emphasizes a dangerous divergence in economic prospects between advanced and emerging economies. ஸோ இப்போ ஒரு COVID-19 ஒரு பெருந்தொற்று காலத்தை வந்து நம்ம கடந்து போயிட்டுருக்கோம், ரைட்? ஸோ உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த பெருந்தொற்று காலத்தை கடந்து போயிட்டுருக்கு. அப்போது பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் இந்த பெருந்தொற்று காலத்தில், இந்த பெருந்தொற்றுலேருந்து ஏறக்குறைய மீண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்னா, எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. வளர்ந்த நாடுகளுக்கு, அட்வான்ஸ்டு எக்கானமிஸ் வந்து கொஞ்சம் இன்னும் சிறப்பாக வளரும். எமர்ஜிங் எக்கானமிஸ், வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், அதுவும் குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு வந்து இந்த பொருளாதார வளர்ச்சி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதில் வந்து வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்னு, கொஞ்சம் இன்இக்வாலிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனை இந்த ரிப்போர்ட் வந்து முன் வச்சிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which among the following are considered to be the essential steps to mitigate the impacts of cyclone? ஸோ சைக்ளோன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பெரும் புயல்கள் வரும்போது அதனுடைய எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்காக, அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யலாம், அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். இம்ப்ரூவிங் தி சைக்ளோன் வார்னிங் சிஸ்டம்ஸ், ஸோ இது கரெக்டு, ரைட்? அப்புறம் ரீஜெனரேஷன் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ் இன் கோஸ்டல் ரீஜன்ஸ். ஸோ நம்ம வந்து அலையாத்தி காடுகளை வந்து என்னது மீட்டுருவாக்குறது, அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து இந்த புயல்களுடைய தாக்கத்தை வந்து குறைக்கும். அடுத்து இன்ஸ்டாலிங் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ குறிப்பாக எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், ஸோ அந்த பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டிசாஸ்டர் ரெசிலியண்டாக உருவாக்குறது. ஸோ காற்று, பெருமழை மாதிரியான பெரும் டிசாஸ்டர்ஸ் வரும்போது, குறிப்பாக புயல்கள்னால அதிகம் பாதிப்படையாத வண்ணம் ஒரு பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இது சொல்லுது, இந்த பாயிண்ட் சொல்லுது. அதுவும் கரெக்டு. அப்புறம் வைடனிங் தி ஷெல்டர் பெல்ட் பிளான்டேஷன்ஸ் கவர். ஷெல்டர் பெல்ட்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த கோஸ்டல் ரீஜன்ஸில் வந்து நம்ம வந்து மரங்களை பயன்படுத்துறது, இல்லை வந்து நேச்சுரலாகவோ ஆர்டிஃபிஷியலாகவோ ஒரு ஷெல்டரை வந்து கிரியேட் பண்ணுறது தான் ஷெல்டர் பெல்ட். ஸோ இங்கே குறிப்பாக இது வந்து ஷெல்டர் பெல்ட் பிளான்டேஷன்ஸை சொல்லுது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த காட்டாடி மரம், கேஷூரினா ட்ரீஸ் மாதிரியான பிளான்ஸை வந்து ட்ரீஸை பிளான் பண்ணி கோஸ்டல் ரீஜன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பாதிப்புகள் வந்து என்னது குறைக்கப்படும். ஓகே, ஸோ இங்கே வந்து இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இங்கே ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே, ஸோ இப்போ ஏன் இது செய்தியில் இருக்குது, இந்த சைக்ளோன் சார்ந்த விஷயங்கள் ஏன் செய்தியில் இருக்குதுன்னா, சமீபத்தில் பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்னால இன்க்ரீஸிங் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ஸோ கடலுடைய அந்த கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து உயருது. ஸோ அதனால் சைக்ளோன்ஸ் வந்து அடிக்கடி நடக்குது, ரைட்? மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது இப்போது.
ஸோ 7% ஆஃப் குளோபல் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் இந்தியாவில் வர்றதா ஐஎம்டியோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இன்க்ரீசிங் sea surface temperature in the northern Indian Ocean and the geoclimatic conditions in India have led to a rise in the frequency of devastating cyclones in the coastal states. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னா, அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்கான சில டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அது சார்ந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கடந்த வாரங்களில் நியூஸில் இருந்தது. அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் தேவி சக்தி சம்டைம்ஸ் சீன் இன் தி நியூஸ் ரீசன்ட்லி இஸ். ஸோ இது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா, ஸோ நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ரைட், ஸோ அவங்க வந்து எவாக்குவேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் நிலவக்கூடிய அந்த அசாதாரண சூழல்னால அங்கே இருந்த இந்தியன் சிட்டிசன்ஸ், டிப்ளமேட்டிக் ஸ்டாஃப், இவங்களை எல்லாமே வந்து எவாக்குவேட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த எவாக்குவேஷன் மிஷனுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுத்த நேம் தான் இந்த ஆப்ரேஷன் தேவி சக்தி. ஓகே, ஸோ இயர் ஆப்ஷன் பி, India's evacuation mission from Afghanistan is the correct answer. Ninth question, consider the following statements about Chakma and Hajong communities. So the first statement, they are ethnic people who lived in Chittagong hill tracts, most of which are located in Bangladesh. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வந்து இந்த பகுதியில் தான், சிட்டகாங் ஹில் ட்ராக்ஸில் தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், Chakmas are predominantly Buddhist while Hajongs are Hindus அப்படின்னு சொல்லுது. இது கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், these communities are identified as particularly vulnerable tribal groups அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக அது ராங், ரைட். ஸோ இந்தியா வந்து இவங்களை வந்து பிவிடிஜிஸாக கன்சிடர் பண்ணலை, கிளாஸிஃபிகேஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இவங்களை பற்றி இவங்க ஏன் நியூஸில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த சக்மாஸ் வந்து தே ஆர் புத்திஸ்ட், ஹஜோங்ஸ் ஆர் ஹிந்துஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ் 1964-65 டைம்ஸ்லேயே இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆன 2 கம்யூனிட்டிஸ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் செட்டில் ஆகிருக்காங்க. ஸோ சக்மாஸ் பார்த்தீங்கன்னா தே லாஸ் தேர் லேண்ட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஹப்டை டேம். ஸோ ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்னால தங்களுடைய நிலத்தை இழந்து வந்த கம்யூனிட்டிஸ் தான் இவங்க சக்மாஸ். அப்புறம் அந்த ஹஜோங்ஸ் யார் அப்படின்னா, அவங்க வந்து ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன், அவங்க ரிலீஜியனும் வேறு, பேசுகிற மொழியும் வேறு, அதனால அங்கேருந்து அடக்குமுறைக்கு ஆளாகி அந்த அடக்குமுறைக்கு பயந்து இந்தியாவுக்கு வந்து செட்டிலான குரூப் இவங்க ஹஜோங்ஸ். அப்போ ரீசெண்டாக அருணாச்சல் பிரதேஷ் சிஎம் வந்து இந்த சக்மாஸ் ஒரு 60,000 பேரை டீபோர்ட் பண்ணுவோம், நாடு கடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான பேசியிருந்தார், அட்ரஸ் பண்ணியிருந்தார் இண்டிபெண்டன்ஸ் டேயில். ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த சக்மா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து சில அறிக்கைகள் விட்டுருந்தது. ஸோ அதனால இந்த 2 குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நியூஸில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10, which of the given statements with respect to global manufacturing index is or correct? So it is published annually by International Monetary Fund அப்படின்ட்டு இருக்கு. இல்லை. Okay, so it is published by a separate US firm, right? Then statement number 2, it ranks countries on the capability to restart manufacturing, business environment, operating cost and the risk. So இது வந்து correct. Then third statement பாருங்க, India has become the second most sought after manufacturing destination globally. ஸோ உலகத்திலே வந்து மேனுஃபேக்சரிங், ஸோ உற்பத்தி நடக்கிறதுக்கான 2வது பெரிய நாடு வந்து இந்தியா. மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை தான் நாடுறாங்க அப்படின்னு இந்த இண்டெக்ஸ் வந்து சொல்லுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரைட். ஸோ இங்கே ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது என்ன இண்டெக்ஸ், யார் பப்ளிஷ் பண்ணுறா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த குளோபல் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஏ US based ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட் ஹர்ஷ்மேன் அண்ட் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இதை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இட் அசஸஸ் மோஸ்ட் அட்வான்டேஜியஸ் லொக்கேஷன் ஃபார் குளோபல் மேனுஃபேக்சரிங், ரைட். ஸோ உற்பத்தி செய்கிறதுக்கான சைட்ஸ் எதெல்லாம், ஸோ லொக்கேஷன்ஸ் எதெல்லாம் நாடு வந்து அதுக்கு ஏற்றதாக இருக்கும் உற்பத்தி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸினுடைய வேலை. ஸோ ஏறக்குறைய 47 கண்ட்ரிஸை வந்து அசஸ் பண்ணுது. அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஸோ சைனா முதல் இடத்துல இருக்குது, அப்புறம் வந்து இந்தியா, அப்புறம் வந்து US. ஓகே, ஃபைன். ஸோ இது சமீபத்தில் செய்தியில் இருந்தது இந்த இண்டெக்ஸ். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வுகளோடு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம இன்னும் அதிகமான தகவல்களை சேகரித்து உங்களுக்கு இன்னும் கேள்விகளை கொடுக்க முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் தகவல்களோடையும் கேள்விகளோடையும் உங்களை சந்திக்கிறேன்.